இன்றைக்கான மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? நான் எப்போதுமே காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் குடிப்பேன். குடிச்சிட்டு நான் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு தொழுகிறதுக்கு போயிட்டேன். இன்றைக்கி 4:30க்கு எந்திரிச்சதுனால வந்து நேரடியாக தொழுகைக்கு போயிட்டேன். எப்போதுமே 3:30க்கு எந்திரிப்பேன். அதனால வந்து ஒரு 1/2 ஹவராவது எனக்கு வந்து படிக்கிறதுக்கான டைம் கிடைக்கும். இன்றைக்கி ஸ்டடி டைம் கொஞ்சம் கூட கிடைக்கல எனக்கு. நேரடியாக தொழுகை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மணி அதுக்குள்ளேயே 5 ஆகிடுச்சு. 5 ஆகவும் நான் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எப்போதுமே 1 ஹவர் வாக்கிங் போவோம். அந்த 1 ஹவரில் எப்போதுமே நாங்கள் தினமும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்துருவோம். ஏன்னா காலையில் அப்படியே மெதுவாக பேசிக்கிட்டு அப்படியே க்ரீனரிஸ்லாம் பார்த்துக்கிட்டு வரப்போ மனசுக்கும் ரிலாக்ஸேஷனாக இருக்கும், உடம்பும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போதுமே நாங்கள் காலையில் வாக்கிங் போயிட்டு வரப்பயே வந்து செம்பருத்தி பூலாம் பிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா செம்பருத்தி டீ போடுறதுக்காக செம்பருத்தி பூ வந்து பிரிச்சுட்டு வந்துடுவோம். வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் வந்து செம்பருத்தி டீக்கை வந்து அடுப்பில் வச்சுட்டு பாலையும் நான் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமில் போய்ட்டு பிள்ளைங்க முழிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். சின்னவன் மட்டும் முழிச்சிருந்தாப்புல இருக்க அரை தூக்கத்தோட. எங்கேம்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் எப்போதுமே வந்து நான் எந்திரிச்சோடனே சின்ன வந்து கூடயே எந்திரிக்க பார்ப்பா. அவளை தட்டி போட்டுட்டு தங்கச்சியை வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் வந்து வாக்கிங் போயிடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி எங்கேம்மா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டாஹா. இல்லைம்மா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து நான் எப்போதுமே சாம்பிராணி காலையில் எந்திரிச்சோடனே வந்து கொளுத்தி வச்சுருவேன். ஏன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து கிச்சன் வந்து சாத்தியே இருந்ததுனால எந்திரிச்சோன்னே ஒரு ஸ்மெல் அடிக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்மெல் வந்து எனக்கு காலையிலே ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால சாம்பிராணி வந்து எப்போதுமே காலையில் ஒன்று நைட்டு ஒன்று நான் கொளுத்தி வச்சுருவேன். அது டெய்லி ரொட்டீனாகவே அதுவும் இருக்கும் எனக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு நான் நேராக போய் வாசலில் உட்காந்துருவேன். நம்ம வாக்கிங் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கூட ரிலாக்ஸாக உட்காரல இல்லையா, அதனால் நான் எப்போதுமே காலையில் வாசலில் தான் எனக்கு அதிகமாக டைம் ஓடும். ஏன்னா வந்து பேட்ஸு சவுண்டோட ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட என் பொண்ணும் வந்து என் கூடயே வந்து தூக்க கலக்கத்தில் உட்காந்துருந்தாஹா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ போட்டிருக்கோம் இல்லையா, செம்பருத்தி டீ, அதை எடுத்துகிட்டு வந்து குடிக்க உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு செம்பருத்தி டீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் 2 பேருக்குமே செம்பருத்தி டீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். திரும்பவும் டீ எடுத்துகிட்டு நான் வாசலுக்கே போயிடுவேன். ஏன்னா அப்போ தான் பேட் சவுண்டுலாம் வந்து நல்லாயிருக்கும். அதை ரசிச்சுக்கிட்டே நம்மளுக்கு டீ குடிக்கிறப்ப வந்து ஒரு ஃபீலிங் நல்லாயிருக்கும். நீங்கள் கூட கேட்டு பாருங்களேன். இந்த மாதிரி தான் இருக்கும். எப்போதுமே தினமும் காலையில் இந்த மாதிரி பேட்ஸ் வந்து கண்டிப்பாக சவுண்டு போடும்.